Hi friends, Assalamu alaikum. Welcome to our channel Nisha's Lifestyle. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எங்கள் பசங்க ஸ்கூலில் நடந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸே வந்து சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்கூலோட ஃபுல் வியூவும் பார்த்துருப்பீங்க. இதுதான் என் பசங்க படிக்கிற ஸ்கூலு. என் பெரிய பையன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சின்ன பையன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளி லீவ் விட்டாங்க பார்த்தீங்களா, அப்போவே வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. நாங்களும் சப்மிட் பண்ணிட்டோம். தீபாவளி லீவ் முடிஞ்சோடனே சப்மிட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எக்ஸிபிஷன் இருக்குது. அப்புறம் நேற்று மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, பேரண்ட்ஸும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்னதான் இந்த குழந்தைங்க பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் போகலை ஃப்ரெண்ட்ஸ். சரி, சும்மா எதனா சார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டும் சூப்பர் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன குழந்தைங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குன்றது ரொம்பவே வந்து ஆச்சரியமா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு ஒரு குழந்தையும் வந்து அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. எனக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்திருந்தா நான் அதையுமே வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து பண்ணியிருப்பேன். அந்தளவுக்கு கிளியரன்ஸ் இல்லாததுனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் நான் 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 எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட அந்த குழந்தைங்க சொல்கிறது அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சலிக்காமல் எத்தனை பேர் வந்து கேட்டாலும் அழகாக வந்து சூப்பராக வந்து அவங்கவுங்க ப்ராஜெக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டெமோவும் பண்ணி காமிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எனக்கு சயின்ஸை பற்றிலாம் அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் எதனா தப்பு தப்பாக சொல்லியிருந்தால் கண்டிப்பாக மன்னிச்சிடுங்க சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். எனக்கு தெரிஞ்சதை நான் கவர் பண்ணதை நான் பார்த்ததை நான் சொல்கிறேன். இது வந்து எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா வந்து, இந்த க்ரீன் கலர் லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டீலு, சில்வரு, அயனு அதில் போட்டால் மட்டும்தான் அந்த லைட் எரியுது. மற்றபடி வந்து பிளாஸ்டிக்கு, கார்ட்போர்டு அதிலெல்லாம் போட்டால் வந்து லைட் எரிய மாட்டேங்குது. இது வந்து மேக்னிஃபைடு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா லெட்டர்ஸு. ஆனால் இந்த லெட்டர்ஸ் வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே பார்த்தா பெருசு பெருசாக தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே நல்லா இருந்துச்சு எனக்கும். அப்படியே பாடுறா எப்பட்றா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து ஸ்டாண்டர்ட் ஏற ஏற எங்கள் பசங்களுக்கும் இப்படி தருவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து சின்ன பிள்ளைங்கன்றதுனால அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்களா குட்டியாக லிஃப்ட் மாதிரி இருக்குது. இப்போ இந்த பொண்ணு வந்து இந்த பேட்டரியில் வந்து அது இதில் கனெக்ட் பண்ணோடனே அது அப்படியே அழகாக கீழே இறங்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே அழகாக மேலே ஏறும். அதே மாதிரி கீழே இறக்கிடுவாங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன். பார்க்கவே அருமையாக இருக்குது. இதெல்லாம் நான் படிக்கும்போது கூட இதெல்லாம் பார்க்கலங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் இருக்குது. இந்த குழந்தைங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. அவங்களுடைய அறிவை வந்து அவங்க சூப்பராக வந்து வளர்த்துக்கிறாங்க. நம்ம வந்து இப்படி எடுத்து கொடுத்தா மட்டும் போதும், அவங்க பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இது வந்து வாட்ரு ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வாட்டர் வச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து ஞாபகம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சயின்ஸில் அந்த அளவுக்கு வந்து புலிலாம் கிடையாது. நமக்கு ஆவரேஜாக தான் சயின்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பார்த்தேன். அதுவுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து நம்ம டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, டேங்கில் தண்ணி வந்தது பார்த்தீங்களா, இதுதான். டேங்கில் வந்து தண்ணி ஃபுல்லாச்சுன்னா வந்து அலாரம் அடிக்கும்ல, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இவங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த தண்ணி ஊற்றி அந்த டேங்க் ஃபுல்லானதுமே வந்து அலாரம் சூப்பராக அடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு அதுவுமே பார்க்கறக்கு. இது வந்து நம்ம தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, மழை தண்ணி சேகரித்து அது எப்படி வந்து பூமிக்கு அடிக்கு வரைக்கும் போகுது, அதை பற்றி இந்த பையன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அதுவுமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த அளவுக்கு இந்த குழந்தைங்க எஃபெக்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு இப்போ வர குழந்தைங்களுக்குலாம் சயின்ஸ்லலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நான் எங்க பசங்க விளையாட்டுத்தனமாவே இருந்துருவாங்களோ! அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். பட் ஆனா இந்த எக்ஸிபிஷன் போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. என் பசங்களும் வந்து கண்டிப்பா வந்து அ அவங்க ஏஜ் வரும்போது இதெல்லாம் வந்து கண்டிப்பா கத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வாட்டர் ஹீட்டர்ன்னு சொன்னான் அந்த பையன். நல்லா இருந்துச்சு அதுவுமே. இதுல வந்து ஏதோ ரிஃப்ளெக்டர்ன்னு சொல்லிட்டு ஏதோ சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பையன். அந்த பையன் வந்து கீழ கை வச்சிருந்தான் அடியில, அந்த பாக்ஸுக்கு அடியில. அத வந்து மேல நான் வந்து பார்க்கும்போது, அந்த கை வச்சு இப்டி அந்த 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 ஒளி இருக்கு பார்த்தீங்களா? அது ரிஃப்ளெக்ட் ஆகுறது வந்து எனக்கு அப்டி தெரிஞ்சது. அது நல்லா இருந்துச்சு அதுவுமே பார்க்கறக்கு. அ மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆமா. மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் நான் மறந்துருவேன்னு தான் இந்த ஹெட்லைன்லாம் வந்து நான் வீடியோல கவர் பண்ணியிருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? எப்படிலாம் ஒளர்றேன்னு நான் என்ன பண்றது? 10 நிமிஷம் வேற வீடியோ நான் என்ன பண்றது? என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியலப்பா. கண்டிப்பா என்ன மன்னிச்சிடுங்க. நான் தப்பு தப்பா எதனா சொல்லியிருந்தேன்னா. இது வந்து குட்டி வேக்யூம் கிளீனர். இதெல்லாம் எனக்கு வந்து ஏதோ நம்ம வந்து அ சொப்பு ஜாமான் விளையாடுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கறக்கு. நான் இவ்ளோ ஜாலியா சொல்றேன். ஆனா அதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்க செய்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு தெரியுது. இந்த பையன் அசால்ட்டா பார்த்தீங்களா, அந்த நொர மாரி ஒரு விஷயத்த எடுத்துட்டு, கையில வந்து அந்த 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 இந்த ஸ்ப்ரே மாரி அடிச்சா வந்து அ அந்த ஸ்ப்ரே வந்து கையில அடிச்சா வந்து நெருப்பு பத்திக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா பண்ணாங்க. எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. ஆனா அந்த பையன் சூப்பரா தைரியமா பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பசங்களும் செம்ம கட்ஸ் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம். பயமே சுத்தமா இல்ல. அழகா பண்ணுச்சுங்க. நானும் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த பொண்ணு வந்து அந்த எரிமலை மாரி ஒரு விஷயம் இருக்கு. எரிமலையில எப்படி பொங்கிட்டு வரும்? அந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் பண்ணி, அதில வந்து நம்ம சமையல் சோடா இருக்கு பார்த்தீங்களா? சமையல் சோடாவ போட்டு வினிகர் அந்த பாட்டில்ல குட்டி பாட்டில் இருக்குல்ல, அது வந்து வினிகர். வினிகர போட்டு அ போட்டு விட்டா வந்து அது வந்து அப்படியே வந்து பொங்கிட்டு வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்துச்சு. அந்த அந்த டெமோ காட்டுறது வந்து சூப்பரா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாமே எனக்கு டைம் போனதே தெரியல. ஒரு 11:30 டூ 12:30 வரைக்கும் டைம் சொன்னாங்க. பட் ஆனா நான் 1:00 வரைக்குமே ஸ்கூல்லயே தான் இருந்தேன். எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. குழந்தைங்க இந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறத பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து வாட்டர் பொல்யூஷன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இது இது வந்து இந்த பையன் லைட் அடிக்கிறான் பார்த்தீங்களா? இந்த குட்டியா ஒரு ஹோல் இருக்கு. அதுல வந்து லைட் அடிச்சா, அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுலயே வந்து கொஞ்சம் பெரிய ஹோல் மாதிரி அதுல லைட் அடிச்சா, அது வந்து குட்டியா ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேஜிக் மாரி இருந்துச்சு இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது. செம்மையா இருந்துச்சு. பெரிய கிளாப்ஸ் குடுக்கலாம் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம். இந்த பொண்ணு ஏதோ எக்ஸ்ப்ளைன் பண்ணுச்சு. ஆனா எனக்கு வந்து புரியவே இல்ல. அ அது சயன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் கண்டிப்பா புரியும். இதெல்லாம் என்னன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இது என்னன்னு சொல்லிட்டு. இதுல வந்து ஜே மட்டும் இந்த இந்த லெட்டர் ஆல்ஃபாபெட் லெட்டர் இருக்கு பார்த்தீங்களா? இதுல ஜே மட்டும் இருக்காதுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா, இன்னுமே நெறைய நெறைய இருந்துச்சு. இதுல வந்து பார்ட் 1 தான் நான் வந்து இதுல வந்து குடுத்துருக்கேன். பார்ட் 2 வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா அப்லோட் பண்றேன். கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்க குழந்தைங்களுக்கும் இந்த வீடியோலாம் காட்டுங்க. இந்த மாரிலாம் வந்து பார்த்தாங்கன்னா தான் அவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நான் வந்து இப்ப எடுத்ததெல்லாம் வந்து 12த் ஸ்டாண்டர்ட், 10த் ஸ்டாண்டர்டு அந்த மாரி வந்து இருக்கிற குழந்தைங்க பண்ண வீடியோலாம் எடுத்திருந்தேன். என் பசங்க வீடியோலாம் போக போக வரும். நான் கண்டிப்பா காட்டுறேன். நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல எதுனா நான் வந்து தப்பா சொல்லியிருந்தாலோ, எதுனா நான் வீடியோல எதனா பிழை திருத்தங்கள் இருந்தாலோ, கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ம். இதுவும் பாருங்க. ஏதோ பலூன் வச்சு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டு. ம். அதுக்கப்புறம் இது இது என்னன்னு எனக்கு தெரியல. நீங்களே பாருங்க. பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அழகா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போதே. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இதெல்லாம் வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே அவங்க வந்து கலெக்ட் பண்ணி, எல்லாம் வந்து செட் பண்ணி, இந்த அளவுக்கு வந்து வெல் ப்ரிப்பேர்டா குழந்தைங்கள ப்ரிப்பேர் பண்ணி
பண்ணியிருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு பார்க்கறக்கு. அ இதுவும் ஏதோ பண்ணியிருந்தாங்க. இத பத்தி எனக்கு சரியா தெரியல. நான் வீடியோ எடுக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணதுனால, ஒரு சில ப்ராஜெக்ட் எல்லாம் எனக்கு தெரியல. அதனால நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோல காமிச்சிருக்கேன். கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இத பத்தி எதுனா தெரியும்னா, கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா பார்ட் 2ல சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.